ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒன் பாட் மீல் தான் பார்க்க போகிறோம். பருப்பு ரசம் சாதம் கூடவே தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்டான மதுரை ஃபேமஸ் கிழங்கு பொட்டலமும் ரொம்பவே குயிக்காக செம டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு ரசம் சாதம் பண்ணுறதுக்கு அரிசி ஊற வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 1 கப்பு பொன்னி புழுங்கல் அரிசி சேர்த்து கூடவே 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்து இதை கழுவிட்டு ஒரு 45 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருவோம். அது ஊறட்டும். அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் ஒரு மீடியம் சைஸ் லெமன் அளவு புளி சேர்த்து கூடவே 1 கப்பு பெருசாக கட் பண்ண தக்காளியும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சுடுதண்ணிலேயே இந்த புளி தக்காளியை நல்லா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஊறட்டும். இந்த பக்கம் நம்ம ரசப்பொடி ரெடி பண்ணிவிடுவோம். ஒரு பிளெண்டரில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 5 நீட்டு காஞ்ச மிளகை சேர்த்து இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு அது பவுடர் ஆகி வந்திருக்கு. கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ அதை நம்ம அப்படியே தனியாக வச்சுட்டு இந்த பக்கம் ஊறிட்டுருக்க அந்த புளி தக்காளி ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து இதை நம்ம ஒரு 2-3 முறை தண்ணி சேர்த்து கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த ரசம் சாதத்துக்கு புளி ரொம்ப புதுசாக எடுக்க வேண்டாம், ரொம்பவும் புளிக்கும். அதே மாதிரி ரொம்ப பழைய கருப்பாக இருக்க புளியும் வேண்டாம், பார்க்கவே கருகருன்னு இருக்கும். கொஞ்சம் மீடியமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 3 முறை நம்ம கரைச்சி எடுத்தாச்சு, தனியாக வச்சுருவோம். அடுப்பில் ஒரு குக்கரை சூடு பண்ணி அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அது கூட 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு இப்போ இதில் 1 ஸ்பூன் கடுகு, 3 நீட்டு காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டு சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து இதை நல்ல வாசனை வர்ற அளவுக்கு பொரிய விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்ச பிறகு 1 ஸ்பூன் பூண்டு நல்லா நசுக்கி எடுத்து சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டு 1/2 கப்பு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருவோம். நல்ல பழுத்த தக்காளியாக இருந்தால் சூப்பராக இருக்கும், நல்ல ரெட் கலரில். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ அரைச்செடுத்த ரசப்பொடியும் சேர்த்துட்டு அதையும் ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இதில் நம்ம ரெடிமேட் ரசப்பொடியை விட நம்ம இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் நம்ம 5 கப்பு அந்த கரைச்செடுத்த புளி தண்ணி ப்ளஸ் நார்மல் தண்ணி சேர்க்குறோம். இந்த பவுலில் தான் நான் அரிசி அளந்து எடுத்தேன். நீங்கள் இன்னும் குறைவாக வேணும்னா இன்னொரு கப்பு தண்ணி கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இதை நல்லா கொதித்து வரட்டும். ரசம் நல்லா கொதிக்கக்கூடாது, ஒரு கொதி வரட்டும். இந்த பாருங்கள், ஒரு கொதி வந்தாச்சு. 1 ஸ்பூன் அந்த கொத்தமல்லியோட தண்டு நல்லா நசுக்கி எடுத்து சேர்த்து 1 ஸ்பூன் திருப்பும் பூண்டு தட்டி எடுத்து சேர்த்து ஊற வச்ச அரிசி நல்லா தண்ணியை வடிகட்டி சேர்த்து திரும்ப ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பும் சேர்த்தாச்சு. பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்து இப்போ மூடி போட்டு நல்லா தாராளமாக ஒரு 7-8 விசில் கூட வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரசம் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. 1 ஸ்பூன் திரும்பவும் நெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்தாக்கா நம்மளோட நல்ல வாசனையான பருப்பு ரசம் சாதம் நல்ல தளன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கிழங்கு பொட்டலம் ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 500 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை மேல் தோலை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வேக வச்சு மசிச்சு வச்சாச்சு. இது தனியாக இருக்கட்டும். ஒரு பாத்திரம் சூடு பண்ணி அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருவோம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து அதுவும் நல்ல வாசனை வர அளவு பொரிஞ்ச பிறகு 1 கப்பு நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ண சின்ன வெங்காயத்தை சேர்த்து இது கொஞ்சம் நல்ல கலர் மாறி வரட்டும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்து அதை நல்லா வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். நல்லா வதங்கிடுச்சு.
இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு, 1/4 கப்பு பொடியாக கட் பண்ண தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருவோம். கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து அதையும் நல்லா கலந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து இந்த கடலை மாவில் நல்லா பொரிஞ்சு வரணும். அது பாருங்கள், பொரிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ இதில் 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கூட தண்ணியை சேர்த்து நல்லா இந்த மசாலா இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா கலந்து வரணும். இப்போ இதில் மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதை மூடி போட்டு அடுப்பை ஸ்லோவில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த பாருங்கள், நல்லா இந்த வெங்காயம் தக்காளி அந்த உருளைக்கிழங்கு மசாலா எல்லாமே நல்லா கம்பைன் ஆகி வந்திருக்கு. கொத்தமல்லியும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி எடுத்தாக்கா நம்மளோட சூப்பரான மதுரை ஃபேமஸ் கிழங்கு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நாம் பொட்டலமாக மடித்து எடுக்க போகிறோம். இது ஆறட்டும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து தை இலைன்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த இன்னொரு மந்தார இலைன்னு சொல்லுவாங்க. அதை நான் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து இதை பொட்டலமாக மடிக்கிறேன். நம்ம இந்த கடைகளில் பார்ப்போம், இந்த பழைய காலத்தில் இந்த பொட்டலை கடைகளில் பார்த்துருப்போம். இந்த மாதிரி நல்லா அழகாக மடிப்பாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இலையில தான் மடித்து தருவாங்க. இப்போ யாரும் இந்த மாதிரிலாம் மடித்து தர்றது கிடையாது. அப்படி தந்தால் அது பெரிய அதிசயம். இப்போ இந்த மாதிரி நம்ம அந்த கோன் ஷேப்புக்கு இந்த மாதிரி சுருட்டி எடுத்துகிட்டு அதுக்கு நடுவில் உருளைக்கிழங்கு மசாலா 1 ஸ்பூன் இல்லாட்டி 1½ ஸ்பூன் வச்சு நல்ல ஒரு அந்த ஷேப்புக்கு அந்த கோன் ஷேப்புக்கு வரணும். அந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். இந்த மாதிரி அழுத்தி விட்டு அந்த இலையோடு சேர்க்கும்போது அதனோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கோயிலில் தருவாங்க இந்த தையலை அந்த தொன்னையில் இந்த சாப்பாடோட டேஸ்ட் ஒரு பக்கம்னாக்கா அந்த இலையோட டேஸ்ட்டும் அதோடு சேர்ந்து வரும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மடித்து விட்டு நம்ம வீட்டில் இந்த பூ கட்டுற நூல் இருக்கும், அதை வச்சு அப்படியே சுற்றிக்க வேண்டியது தான். இந்த மாதிரி சுற்றி விட்டாக்கா நம்மளோட மதுரை ஃபேமஸ் கிழங்கு பொட்டலம். இந்த பாருங்கள், இப்படி தான் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். இது வந்து நம்ம வீட்டு கிழங்கு பொட்டலம். இப்போ வந்து அந்த பொட்டலமாக கட்டின பிறகு நம்ம மசாலா எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இதோ பாருங்கள், இப்படி தான் இருக்குது. ஆனால் உண்மையாகவே ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டு. எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இது. இந்த சப்பாத்தி, பூரி, அப்புறம் நம்மளோட தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்பவே அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். அடுத்தபடியாக நம்மளோட பருப்பு ரசம் சாதம் பாருங்கள், தலைன்னு நம்ம சாதாரணமாக ரசம் சாதம் சாப்பிட ஆசைப்பட்டாக்கா சாதம் தனியாக பண்ணுவோம், ரசம் தனியாக பண்ணுவோம், பெரிய வேலை. இந்த மாதிரி செய்யும்போது நம்மளோட வேலையும் சீக்கிரம் முடியும். இது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த பருப்பு ரசம் சாதமும் இந்த கிழங்கு பொட்டலும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் அழுத்தி அதில் ஆலையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.